குடிமக்களை குடிகார மக்களாக்கி வச்சிருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூடணும். நடிகர் உச்சபட்ச சம்பளம் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டார். ஸோ ரெண்டுலேயுமே நடிப்பு இருக்கு. அதனாலே என்னவோ சினிமாவும் அரசியலும் எப்பவுமே ஒன்றாவே இருக்கு. சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. அதான் சொல்லுவாங்க, சினிமாலையும் நடிக்கிறாங்க, அரசியலையும் நடிக்கிறாங்க. இப்போதைய அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டா இது அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. குடும்பமே எல்லாத்தையும் கோடி கோடியாக சொத்தை சேர்க்கக்கூடாது, கடைநிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றணும். கட்சியை இணைக்காதவர் அந்த கட்சிக்காக ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுக்குறாரு. மு.க.ஸ்டாலினுடைய முரட்டுத்தனமான பக்தராகவும் முரட்டுத்தனமான நண்பராகவும் இருக்கிறாரு. நடிகருடைய தேர்தலாக இருக்கு இல்லையா, உச்ச நடிகர் விஜய் வந்து இறங்கி இருக்க தேர்தலாக இருக்கு இல்லையா, இதுக்கு டஃப் கொடுக்கணும்ல டிஎம்கேல. ஸோ அதனால கமல்ஹாசன் ஒரு வீடியோ போட சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதெல்லாம் ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண பார்க்கும்பொழுது விஜய் சைக்கிள் ஓட்டு மாதிரி இவர் கோட்டு போட்டாரோ, மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம். சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் பிரிக்கவே முடியாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, தெலுங்கானாலையும் அப்படி தான். சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு. அதான் சொல்லுவாங்க, சினிமாலையும் நடிக்கிறாங்க, அரசியலையும் நடிக்கிறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே நடிப்பு இருக்குது. அதனாலே என்னவோ சினிமாவும் அரசியலும் எப்பவுமே ஒரு ஒன்றாவே இருக்குது. சினிமாலேருந்து அரசியலுக்கு வருவது, சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துவது, சினிமா அனுபவம், சினிமாவில் இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியை அரசியலுக்கு பயன்படுத்துங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கு. கலைஞருமே கூட தன்னை திரைக்கதை ஆசிரியராக வச்சுக்கிட்டு அவருமே ஒரு சினிமாக்காரராக தான் வர்றாரு. அண்ணாதுரையும் சினிமாக்கு ஸ்க்ரீன் ரைட்டரு. இப்படி சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த 2026 விஜய் நடிகர் உச்சபட்ச சம்பளம் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் வந்திருக்காரு. முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு. தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை 234 தொகுதிகளிலும் நிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறார். இப்போ இந்த தேர்தலில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு வாக்குப்பதிவின் போது. அந்த விஷயங்களை பார்க்கலாம். சினிமா நட்சத்திரங்கள் எப்படி வாக்கு அளிச்சிருக்கிறாங்க, இந்த ஓட்டுப்பதிவு அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக சிவகுமாரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. குடிமக்களை குடிகார மக்களாக்கி வச்சிருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூடணும். மோர் தென் 40% பீப்புள் ட்ரிங்கர்ஸாக இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க. ஒரு நிருபரை பார்த்து கேட்குறாங்க, என்ன கேட்குறீங்க, நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் குடிக்காதவராக இருப்பீங்க, அந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு சொல்கிறாரு. ரொம்ப ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறார். நான் கலைஞர் ஆரம்பித்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், டாஸ்மாக் கடை மூடணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப உக்கிரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. தற்போதைய அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டா இது அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுலயும் இன்னொன்னு, இதோட விட்டுருந்தா பரவாயில்ல, இன்னொன்னு சொல்றாரு, குடும்பமே எல்லாத்தையும் கோடி கோடியா சொத்தை சேர்க்கக்கூடாது, கடைநிலையில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இது டைரக்டாவே டிஎம்கேவை அட்டாக் பண்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் நான் பார்க்குறேன். டைரக்ட்லி அட்டாக்கிங் த டிஎம்கே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. அண்ட் ப்ரெசன்ட்லி டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருக்குது, அவங்க தான் டாஸ்மாகும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே டேரிங்காக ஒரு டிஎம்கே எதிராக முன் வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி கிட்டத்தட்ட டிஎம்கேல இணைக்க தான் செய்யலை, கட்சியை கொண்டு போய் திமுக இணைக்கலை, அவ்வளோதான். அது மட்டும்தான் அவர் செய்யலை. வெகு விரைவில் அதையும் செஞ்சிருவார்னு நினைக்கிறேன். கட்சியை இணைக்காதவர் அந்த கட்சிக்காக ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு. மு.க.ஸ்டாலினுடைய முரட்டுத்தனமான பக்தராகவும் முரட்டுத்தனமான நண்பராகவும் இருக்கிறாரு. முதலமைச்சராக மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்காக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருப்பது கமல்ஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மையத்தையே கிட்டத்தட்ட திமுகவுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கும் போனார். அவர் வந்து தேர்தலுக்கு முந்தைய நாளில் ஸ்டேட்மெண்ட், ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. முடிவுகள்
சென்னையிலிருந்து எடுக்கப்பட வேண்டும், டெல்லியில அல்ல அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட், வீடியோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. ஏதோ ஒரு வாய்ஸ் வரணும்ல ஒவ்வொரு தேர்தலையும். இப்போ இந்த தேர்தல் வந்து நடிகருடைய தேர்தலா இருக்கு இல்லையா, உச்ச நடிகர் விஜய் வந்து இறங்கி இருக்க தேர்தலா இருக்கு இல்லையா, இதுக்கு டஃப் கொடுக்கணும்ல டிஎம்கேல. ஸோ அதனால கமல்ஹாசன் ஒரு வீடியோ போட சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதெல்லாம் ரைட், சூப்பர், நல்ல விஷயம்தான். டிஎம்கேக்கு ஒரு பக்கபலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் தேர்தல் அன்னைக்கு கமல்ஹாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திருச்சு. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, எலெக்ஷனில் ஓட்டு போட்டு கமல்ஹாசன் வெளியே வந்ததுடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். இவர் என்ன டிஎம்கே அலைன்ஸில் வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாரு, அப்போ என்ன இந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமில் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வெளியே விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டே மாற்றின மாதிரி கிளப்பி விட்ருவாங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில். கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு நிறைய ட்ரால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அஜித்குமார், நடிகர் அஜித் முதல் நபராக காலையில் ரொம்ப சின்சியராக கிளம்பி வந்திருக்கிறார். 6:45 AM டைம் பார்த்துருக்காரு. பூத்து தந்துட்டாங்களா பாருங்கள், கார் எடுங்க போகலான்னு கரெக்டாக வந்திருக்காரு. வேற யாரும் வரல, நம்ம தான் முதலாளாக போகணும்னு ஷார்ப்பாக வந்து இறங்கி ஃபஸ்ட்டு ஓட்டாக அஜித்குமார் அவர்கள் வாக்களித்திருக்கார். நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் முதல் ஆளாக வந்து வாக்களிப்பது அடுத்து மக்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய விஷயமா இருக்கும். தலை ரசிகர்லாம் கிளம்பி வந்து ஓட்டு போடுவாங்கல்ல, முண்டி அடிச்சுட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு தான். காலையில் ஃபஸ்ட்டு ஓட்டு ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஏகே ரேசிங் எவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ரேசர், இன்டர்நேஷ்னல் ரேசர், வின்னர், சினிமாவோட ரேசிங்கில் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஆனால் சின்சியராக வந்து காஸ்ட் பண்ணியிருக்கிறாரு காலையில் 6:40 AM. பெரிய விஷயம். வரும் பொழுது கொஞ்சம் தள்ளுமுள்ளாம் ஏற்பட்டிருக்கு. அப்போது அவர் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு ரிவெஞ்சுக்கு அவரும் எடுத்து வீடியோ எடுக்கிறாரு. அப்போ தான் பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறல நீ, உன்னையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு அவரும் வீடியோ எடுக்கிறாரு. அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்டாக் தான் அது. இவர் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளிப்பான்ல எல்லாரும், இவர் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதெல்லாம் ரைட். அப்புறம் அவர் பாக்கெட்டை கவனிச்சிங்களா அப்படிங்கிறது ரொம்ப விஷயமாக போயிட்டுருக்கு. அஜித்குமார் நான் எந்த எலெக்ஷன்லையும் கோட் சூட் போட்டு பார்த்ததே கிடையாது. டிஷர்ட்டில் வர ரொம்ப கேஷுவலாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி தானே, அங்கே எது கோட் சூட் போட்டு போகணும்? தாஜ் கோரமண்டலா போகிறோம், இல்லை ஐடிசி சோலாவை போகிறோம், தெர் இஸ் நோ பார்ட்டி. எதுக்கு கோட்டு? காலையில் ஏர்லி மார்னிங் யாருமே கோட் போட மாட்டோம். எங்கேயாவது மேபி அவர் ஏதாவது அவருக்கு ப்ரைவேட் லைஃப் இருக்கும், அவர் எங்கேயாவது வேலை விஷயமா போகலாம், ஓட்டு போட்ட உடனே அடுத்த வேலைகள் போகலாம், இல்லை ஃப்ளை பண்ணியிருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கும். பட் நமக்கு காலையில் 6:45 கோட்டு சூட்டோட வந்து ஓட்டு போடுறாருன்னு ஒரு கேள்வி வருது. அதில் கோட் சூட் போட்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கோட்டுக்குள்ளே வச்சுருந்த இந்த கருப்பு சிவப்பு இருக்குல்ல, அதை வச்சு சில பேர் கவனித்தீர்களா அப்படின்னு போடுறாங்க. கலாட்டாவில் கூட பார்த்தேன், இதை கவனித்தீர்களா அப்படின்னு வட்டம் போட்டு. அது திமுகவோட சின்னமா, அஜித்குமார் திமுகவுக்கு இது பண்ணுறாரா அப்படின்னு. ஸோ ரேசிங்லலாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட நல்ல நட்பில் இருக்கிறாரு. ரேசிங்க்கெலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சில ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண பார்க்கும்பொழுது விஜய் சைக்கிள் ஓட்டு மாதிரி இவர் கோட்டு போட்டாரோ இந்த இந்த சிம்பிளோட அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுது. பட் தெரியல அஜித்குமார் என்ன காரணத்துக்காக அந்த கோட் போட்டார், அது ஏன் அந்த கருப்பு சிவப்பு உள்ள அந்த சைன் உள்ள இதை போட்டாருன்னு தெரியல. இல்லை கண்ணாடி வேற, கலைஞர் கருணாநிதி மாதிரியே கருப்பு கண்ணாடி வேற போட்டு வந்தார். உண்மையிலேயே மெசேஜ் சொன்னாரா இல்லை இதெல்லாம் இயற்கையா என்பதெல்லாம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு நடிகர் ஜெய் இப்போ வந்து நடிகர் ஜெயின்னு சொல்லக்கூடாது, அரசியல்வாதி ஜெய் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பொலிட்டிக்கலாக வீடியோலாம் போட்டிருக்காரு. என்ன ஓட்டுக்கு காசெல்லாம் வாங்குறீங்க, இது கொலசாமி முன்னாடிலாம் சத்தியம் வாங்குறீங்க, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கிறாரு. விஜய்க்கு பக்கபலமான ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு. நடிகர் நட்சத்திரங்கள் மத்தியிலையும் விஜய்க்கான அந்த சப்போர்ட் வந்து ஓப்பனாக வெளியே வருது. ஜெய் வேளச்சேரி தொகுதியில் நேரடியாக போய் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு, வீடியோ போட்டிருக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். விஜய்க்கு தமிழ் திரையுலகிலும் ஒரு பரவலான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற காட்டுறது தான்
ஜெயோட சிக்னேச்சராக பார்க்குறேன். அண்டு சிம்பு, நடிகர் சிம்புவை சூழ்ந்துட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் மாற்றம் வரணுமா மாற்றணுமா? ஏப்பா நான் வந்து நடிகர், நான் வந்து இப்போ எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும், நான் யாருக்கும் பயாஸ்டாக பேசக்கூடாது, இப்போ தான் தொழில் நல்லா போயிட்டு இப்போ தான் நடிக்கலான்ட்டு இருக்கிறேன், என் பிரச்சனைலாம் தீர்ந்து என்னைங்க மாட்டி விட்டுறாதீங்க, நான் வந்து யார் பக்கம் பயாஸ்டாக இருக்கக்கூடாது, பொதுவாக தான் சொல்லணும், நானே ஆனால் ஓட்டு எல்லாரும் போடணும் அப்படின்னு நான் வீடியோ போகணுன்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமானது, அபரிமிதமாக எல்லாரும் ஓட்டு போடணுங்கிற சிந்தனையில் இருந்தாங்க, அதனால நம்ம எதுக்கு தனியாக போய் மெசேஜ் சொல்லிக்கிட்டு தேவையில்லை, அவங்களே வந்து போட்டுருவாங்க அப்படின்னு விட்டேன். அதே போல தான் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க, அதுவே நான் அதே ஒரு நான் மாற்றமாக தான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்போ மாற்றம் வேணுங்கிறீங்களா அப்படின்னா, இல்லை இந்த ஓட்டு போட வந்ததே, அது அளவுக்கு அதிகமாக ஓட்டு போட வந்ததே நான் ஒரு மாற்றமாக தான் பார்க்குறேன், நல்ல மாற்றமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணிட்டு, ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு கிளம்பிட்டார் அவர். எல்லாரும் நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும்ன்ட்டு கிளம்பி போயிட்டார். அண்டு விடிவி கணேஷ், இங்கே என்ன சொல்லு, ஜெசி ஜெசின்னு சொல்லுடா. விடிவி கணேஷ் நல்லா அழகாக இங்கிலீஷில் ஏஎன்இல பேட்டி கொடுத்துருக்காரு. வி வாண்ட் விஜய் டு பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, டிவிகே ஷுட் வின், ஐ எம் பிலாங்ஸ் டு டிவிகே அப்படிலாம் இங்கிலீஷில் சூப்பராக ஏஎன்இல இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குறாரு. விஜய் முதலமைச்சர் வரணும், டிவிகே வெற்றி பெறணும்னு பிரச்சாரத்துக்கும் போயிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விடிவி கணேஷ் இந்த இதில் பார்க்குறக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அண்டு விக்ரம், நடிகர் விக்ரம் உடைய ட்ரெஸ் பேட்டர்ன் வந்து விஜயோட ட்ரெஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கீழே அவர் யாரோட சம்மந்தி தெரியுமா, அவருக்கும் டிஎம்கேக்கும் என்ன உறவு தெரியுமா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியான விஷயமும் போயிட்டுருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஆக்ட்ரஸ் த்ரீஷா, நடிகை த்ரீஷா அண்டு விஜய் அந்த காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை. கில்லி படத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம் வரைக்கும் அவங்களோட காம்பினேஷன் வந்து எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து காலையிலேயே வந்து அவங்களும் ஓட்டு போட்டு போனாங்க. ஓட்டு போட்டதோடு இல்லாமல் ஓட்டு போட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் போட்டு அர்ஜுனர் வில்லு சாங் வேற வச்சுருக்குறாங்க. விஜய்க்கு ஆதரவாக அர்ஜுனர் வில்லு அப்படின்னு ஒரு சாங்கு. அப்பப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி இன்ஸ்டாவில் த்ரீஷா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தேர்தலையும் தன்னுடைய வெளிப்படையான ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவிச்சிருக்கிறார். ஸோ த்ரீஷா வந்து அர்ஜுனர் வில்லு சாங் வச்சுட்டு இது ஓட் காஸ்ட் பண்ண ஃபோட்டோலாம் போட்டதுனால த்ரீஷாவோட ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருப்பாங்கன்னு நம்பலாம். டைரெக்டாக அவங்க ஓட்டு கேட்கலனாலும் இப்படி பாட்டு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமாவில் நடந்திருக்கு. நிறைய பேர் சினிமா நட்சத்திரங்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பேப்பரில் பார்க்கும்பொழுது திரை நட்சத்திரங்கள் முகங்கள் நிறைய இருக்குது. ஜெயம் ரவி, சூர்யா, ஜோதிகா அப்படின்னு நிறைய பேர், கார்த்தி அப்படின்னு நிறைய பட்டாளங்கள் அணிதிரண்டு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ சினிமாவும் அரசியலும் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. மே 4ஆம் தேதி இந்த தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நன்றி.